ஆனவர்களுக்கும் ஆக்சுவலி இந்த எபிசோட ஆரம்பத்தை பாத்தீங்கன்னா நம்ம மினிஸ்டர் எல்லாமே உட்கார்ந்துருக்காங்க. நம்மளுடைய கவர்னர் தான் பேசுறாரு. இங்க பாருங்க மினிஸ்டர், நீங்க ரொம்ப சேஃபா எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நான் ஒத்துக்கிறேன். பட் இப்போதைக்கு நமக்கு இதை விட்டா வேற வழியே கிடையாது அப்படின்றப்ப சரி ஓகே நீங்க வந்து எந்த மாதிரி எதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களும் அவங்களுடைய இதை எல்லாத்தையுமே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி என்னுடைய டீம்மேட்ஸ் எல்லாமே நாங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இங்க இருக்கக்கூடிய இடத்துல மயக்க மருந்து கொடுத்துருவோம் பசங்களுக்கு. சோ அதுக்கப்புறம் அவங்களை கட்டி கரெக்டா வந்து சேஃபா இங்க வெளியே கொண்டு வந்துருவோம். வெளியே வந்தோடனே என்னுடைய பார்ட்னரான கிரேக் வந்து அந்த பசங்க கண் முழிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி சொல்லுங்க, இதுல வந்து அவங்க உயிர் பிழைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு சான்ஸ் இருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு கேட்கிறப்ப அவர் அப்படியே யோசிக்கிறாரு. அந்த நேரத்தில் நம்ம கவர்னர் சார் இதுக்கு 100% என்னால கேரண்டி கொடுக்க முடியாதான், நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா 1% அவங்களை காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அந்த 1% நம்ம பயன்படுத்தணும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சோ இதை கேட்டோடனே அவங்க அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாங்க மினிஸ்டர்ஸும். சோ மறுபடியும் நம்ம இந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறனால ஒன்னும் தப்பே இல்லை, எடுத்து பார்ப்போம் அப்படின்றாரு. அதே நேரத்தில் பின்னாடி இருந்து நம்ம ஜான் தான் சொல்றாரு, சார் 75% இதுக்கு சான்ஸ் இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. சோ அப்பதான் சீஃப் வந்து சொல்றாரு, இல்ல 30%, அதாவது 3-2 மடங்கு நம்ம இறந்துருவோம். காரணம் என்னன்னா ரொம்ப ரொம்ப குட்டி பசங்களால இதை தாக்கு பிடிக்க முடியாது. சோ அதனால அவங்கள நம்ம இழந்துருவோம் அப்படின்னு ஓப்பனா சொல்றாங்க. அது பசங்க சாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுவும் ரொம்ப சின்ன பசங்களா இருந்தா கண்டிப்பா செத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப கவர்னரோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, சோ 100% சாகடிக்காம வெறும் 30% செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்றீங்க அப்படிங்கறத அவரும் புரிஞ்சுக்கிறாரு. ஆமாங்க, இப்ப மொத்தமா இருக்கிற 12 பேர் சாகிறத விட அதுல ஒரு 3 பேர் செத்துட்டாங்க, மிச்சம் எல்லாத்தையும் காப்பாத்திட்டாங்க அப்படின்னா அது வேற மாதிரி போயிரும்ல. சோ அதத்தான் அவர் யோசிக்கிறாரு. அதே நேரத்தில் அவர் திரும்பி நம்மளுடைய மினிஸ்டர், இங்க பாருங்க சார், இப்போ இவங்க எடுக்க போற இந்த மிஷின் ரொம்ப ரிஸ்க்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா அதே நேரத்தில் பெத்தவங்க வெளியே வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க, தான் பிள்ளையோட மூஞ்ச கடைசியா ஒரு தடவை பாத்திர மாட்டோமான்னு அவங்களுடைய பாடியை புதைக்கிறதுக்காக அவங்களுடைய இறுதி சடங்குக்காவது அவங்களுடைய உடலையாவது நம்ம கொடுப்போம், தயவு செய்து அதுக்காவது உதவுங்க. ஏன் அப்படின்னா அந்த உடல் உள்ளே அழுகி போகிறதுக்கு நான் வந்து அனுமதிக்க மாட்டேன், எனக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு மினிஸ்டர். இங்க நம்ம மினிஸ்டர் அப்படியே எந்திரிச்சு அந்த திட்டத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் நம்ம கவர்னர், சார் மினிஸ்டர் சார் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு விஷயத்தை, என்ன அப்படின்னா இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய குழந்தைகளை ஒரு தடவையாவது பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் 15 நாளைக்கு முன்னாடி அந்த பசங்க உள்ள போனாங்க, 10 நாள் சோறு தண்ணி இல்லாம அவங்களோட உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பாடு கிடைச்சது, நம்பிக்கை கிடைச்சது, எல்லாமே கிடைச்சது. அப்படி அவங்க அங்க உயிரோட நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க வெளியே வர்றதுக்காக. இந்த நேரத்தில் இங்க சில பேர் வந்து அவங்க செத்துட்டாங்கன்றாங்க, சில பேர் வந்து அவங்கள வந்து அங்கேயே நம்ம எல்லாம் இது பண்ணிட்டோம், சில பேர் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை ஓடி இருக்கு. இப்படி வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாம பல பிரச்சனைகள்ல வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் அந்த பசங்க எல்லாருமே உயிரோட தான் இருக்காங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். தயவு செய்து அவங்க அப்பா அம்மா கையெழுத்து போட்டிருக்காங்க இந்த ரிஸ்க்ல பங்கெடுத்துக்கிறதுக்காக, எப்படியாவது அந்த பிள்ளைகளை வெளியே கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து நீங்க இதுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சாத குறையா கேட்கிறாரு. அவர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஆனா மினிஸ்டர் என்ன பண்றாரு அப்படின்னா சில பேரை மட்டும் அங்க உள்ள கூட்டிட்டு போறாரு. நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனோடனே அவர் யாருக்கோ ஒரு பாக்ஸ்ல எடுத்து போன் அடிக்கிறாரு. யாருக்குன்னு தெரியல, ஒருவேளை பிரைம் மினிஸ்டருக்கா இல்ல அதிபருக்கான்னு தெரியல. பட் போன் அடிச்சு, சார் இங்க எல்லாமே வந்து எல்லாம் இதாயிட்டு இருக்கு சார் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட திருப்பி நீங்களே பேசுங்க அப்படின்னு. சோ இந்த ஏர்ஃபோர்ஸ் சேர்ந்தவர் தான் சொல்றாரு. அவர் வந்து அவருடைய பேர் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறவங்க பேர் எல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயம் அப்படிங்கறத எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றாரு. சொல்லிட்டு கடைசியா எல்லாரும் வெளியே வந்து வர்றாங்க. வந்தோடனே என்னன்னு கேட்டா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, நம்ம இனிமே வந்து அவங்கள வெளியே கொண்டு வரதா நம்மளோட வேலை அப்படின்றாங்க. சோ ஒரு வழியா அவங்கள இந்த மாதிரி மெத்தட்ல வெளியே கொண்டு வரதுக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சு. இப்ப இங்க கேவுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து நம்மளுடைய ஆரன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, சாரி டாக்டர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, இந்த மாதிரி வந்துட்டு நீங்க வெளியே போறீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது, டாக்டர் ஹாரிஸ் இங்க ஃபாரின் டைவர்ஸோட வர போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் நம்ம மார்க் கேக்குறோம், ஆமா நீங்க வந்து பழைய மெத்தட் இல்லன்னு சொன்னீங்கல்ல, அப்ப எப்படி எங்களை கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு. ஆக்சுவலி நீங்க டைவிங் சூட் போட்டுக்கீங்க, டைவிங் கியர்ஸ் எல்லாமே போட்டுக்குவீங்க, ஆனா ஒரே ஒரு மாற்றம், நீங்க டைவ் பண்ண நீச்சல் அடிக்க தேவையே இல்ல, அதுக்கு பதிலா அவங்க தான் உங்களை கூட்டிட்டு போறாங்க. அப்ப உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்றதுக்காக சில டேப்லெட்ஸ், அது போக உங்களுக்கு தூங்க வைக்கிறதுக்காக ஒரு சில மருந்துகளை கொடுப்பாங்க. அதை கொடுத்தோடனே நீங்க தூங்கிடுவீங்க. அதுக்கப்புறம் உங்களை அழகா வந்து அங்க இருக்கக்கூடிய டைவர்ஸ் வந்து கூட்டிட்டு போயிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ எதுவா இருந்தாலும் பசங்களுக்கும் தெரியணும்ல, அதனால வந்து அதை கரெக்டா சொல்லிடுறாங்க. பசங்களும் வந்து இல்ல நாங்க வேணா திரும்ப டைவ் பண்றதுக்கு கத்துக்கிறோம், ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பா கத்துக்குவோம் அப்படின்னு. இல்லப்பா அதுக்காக இல்ல, டைம் இருந்திருந்தா கண்டிப்பா நாங்களே கத்து கொடுத்துருப்போம். பட் இங்க பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த டைம் இல்ல, கேவோட நிலைமை இருக்க மோசமாயிட்டே இருக்கு. இந்த மோசமான நிலைமையில உங்களை தனியா விட முடியாது அப்படிங்கறனால தான் நாங்க இந்த முடிவுக்கே வந்தோம். அதனால இங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல, உங்களை ஈஸியா அழகா வெளியே கூட்டிட்டு போயிருவாங்க, தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து நல்லா தைரியப்படுத்துறாரு. அது மட்டும் இல்ல, இந்த டைவர்ஸ் எல்லாருமே ஃபாரின் டைவர்ஸ் எல்லாம் பயங்கர எக்ஸ்பர்ட், உலகத்திலே தலை சிறந்த டைவர்ஸ் சொல்லலாம் அவங்க. சோ அவங்க கண்டிப்பா உங்களை பாதுகாப்பா கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லும்போது அவன் கேக்குறான் மார்க் வந்து, இல்ல எப்படி யாரு வந்து ஃபர்ஸ்ட் போவாங்க அப்படின்னு சொல்லி எப்படி தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு. ஓகே இது வந்து கரெக்டான क्वेश्चन, இதுக்கு நான் உனக்கு ஒரு பதில் சொல்றேன். நீங்க எல்லாருமா சேர்ந்து உங்க கோச் கிட்ட பேசுங்க, ஃபர்ஸ்ட் யார் போகணும் செகண்ட் யார் போகணும் நீங்களே சொல்லுங்க, அந்த முடிவெடுக்கிறது தான் உங்ககிட்ட விட்டுறேன், நீங்களே முடிவெடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் விட்டுறாரு. சோ இத வந்து பசங்க தான் முடிவெடுக்கணுங்கிற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. சோ இந்த நேரத்துல பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, சரி யார் போகலாம் அப்படின்னு
அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது மார்க் வந்து சொல்லிடுறான், இல்ல நானே ஃபர்ஸ்ட் போறேன் அப்படின்னா, டேய் உண்மையா வாடா போறியா, தைரியமா போவியா அப்படின்னு. அதெல்லாம் நான் போயிருவேன், வீட்டுக்கு போறதுன்னு எனக்கு தைரியம் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துல கோச் வந்து கேக்குறாரு, டாக்டர் பார்க் எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க, இது ரொம்ப சேஃபான விஷயமா அப்படின்னு. இது சேஃபா வச்சுக்கிறதுக்கு தான் நாங்க எல்லா முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. சரி அப்ப நான் முதல்ல போறேன், எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீங்க இந்த பிளானை மாத்துவீங்க இல்ல அப்படின்றப்ப, இல்ல அப்படிலாம் மாத்தவே மாட்டாங்க, ஏன் அப்படின்னா இதுதான் எங்களுடைய கடைசி பெஸ்ட் ஆப்ஷன். சோ நீ முதல்ல இங்க இருக்கிற நிலைமைக்கு போக கூடாது, பசங்க தான் போகணும், ஏன்னா யாருக்காவது ஏதாவது ஆயிடுச்சுனாலும் நீ இங்க இருக்கணும், அவங்களுடைய மிகப்பெரிய பலமே நீ தான், சோ நீங்க இருந்தே ஆகணும் அப்படின்றாரு. ஆமாங்க, பசங்களோட மிகப்பெரிய பலமே அந்த கோச் தான், அவர் இருந்ததுனால தான் அவங்க அவ்வளவு நாளா தைரியமா இருந்தாங்க. சோ அதனால இவங்க சொல்ற விஷயமும் கரெக்ட் தான். இங்க நம்ம டாக்டர் ஹாரிஸை காட்டுறாங்க, அவங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்காங்க. அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, அப்பா இங்க வந்து நிலைமையே வேற மாதிரி இருக்கு அப்படின்னு. என்னடா சொல்ற, நீ தான் தாய்லாந்துக்கு ஏதோ ட்ரிப் அட்வென்ச்சர் ட்ரிப் போயிருக்கேன்னு சொன்னாங்க, அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, நான் கொண்டு வர முதல் பையனை இறந்துட்டா என்னப்பா பண்றது அப்படின்னு. அடுத்த 12 பசங்களும் உயிரோட இருப்பாங்கல்ல, அதை யோசிப்பாரு அப்படின்றாங்க. சோ இதெல்லாம் அவர் சொல்லும் போது கரெக்டா அவருடைய ஃப்ரெண்ட் வந்துறாரு, யாரு உண்மையான டாக்டர் ஹாரிஸா அப்படின்னு சொல்லிட்டு, ஹாய்ப்பா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மச்சான் நான் அங்க இருக்க நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவங்க அப்பா வந்து சொல்றாரு, இல்லடா ஆக்சுவலி நீயோ இல்ல என்னோட பேரும் அங்க இருந்தா நான் யோசிக்காம இந்த விஷயத்துல இறங்கிருப்பேன், இதுதான் கடைசி ஆப்ஷன் அப்படின்னா அதை நான் செஞ்சிருப்பேன் அப்படின்றாரு. சோ இதெல்லாம் கேட்ட உடனே அவரும் பாக்குறாரு, பார்த்து ஓகே ஐ லவ் யூ பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. இங்க எல்லாருமே ரெடி ஆகுறாங்க, ஆம்புலன்ஸ் வருது, எல்லாமே வந்துகிட்டு இருக்கு, ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் லோட்டோஸ்க்கு எல்லாமே வருது. அதே நேரத்தில் கவர்னர் பேச ஆரம்பிக்கிறாரு, இங்க பாருங்க நமக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் சொல்லணும் இதை, ஏன் அப்படின்னா நமக்கு சாதகமா இப்ப இந்த வெதரும் வாட்டர் லெவலும் இருக்குது, சோ அதனால அதை பயன்படுத்திக்கிட்டு எப்படியாவது பசங்களை வெளியே கொண்டு வர பார்க்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே நேரத்தில் உங்களுடைய பாதுகாப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னா, உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது ரிஸ்க் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த மிஷினை நான் நிப்பாட்டிடுவேன், அதுக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு உங்களோட உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம், வரப்போற புயல்ல சிக்கி நீங்க யாருக்கும் ஒதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற பாக்குறேன். அப்படி இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா லேண்ட் ஸ்வேரிங், இதை நீங்க எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கணும். இதை சொன்னவர் மேஜர் ஹான்சன் வாங்க அப்படின்னு சொன்னே அவர் சொல்றாரு, இந்த வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் உடனே எவாக்குவேட் வந்த நேரம் அந்த இடத்தை விட்டு நல்லா கேட்டுக்கோங்க, இந்த வார்த்தை தான் உங்களுக்கு எவாக்குவேட் பண்றதுக்கான ஒரே வார்த்தை சிக்னல். சோ அதை கேட்ட உடனே நீங்க வந்து எவாக்குவேட் பண்ணிடணும். அதுக்கு அடுத்து சோ இவர் பேசி முடிச்ச ரேஞ்சர் பீப் அப்படின்னு சொன்னே அவங்க வராங்க, இங்க பாருங்க நாங்க தொடர்ந்து வெதர் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டே இருப்போம், உடனுக்குடனே சொல்லிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. அதாவது வெதர் அண்ட் வாட்டர் லெவல் அண்ட் டேம் இது எல்லாத்தையுமே நாங்க பர்ஃபெக்ட்டா வாட்ச் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு. அங்கிட்டு பாத்தீங்கன்னா வெதர் வந்து ஒருத்தவங்க பாத்துட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க வந்துட்டு அங்கிட்டு இருந்து அந்த தண்ணி போற பம்ப் அவங்க பாத்துக்கிறாங்க. சோ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொருத்தரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே இப்ப சேம்பர் 1ல சீல் டீம் தான் இருப்பாங்க, எங்களுடைய சீல் டீம் தான் இருப்பாங்க. சோ அவங்க தான் எல்லாத்தையுமே பாத்துக்குவாங்க, அங்க இருக்கக்கூடிய மெடிசன் டீம் எல்லாமே ரெடியா இருப்பாங்க பர்ஃபெக்ட்டா. பசங்க தண்ணில வர்றனால ஆல்ரெடி அவங்க ரொம்ப பாதிச்சிருப்பாங்க, அவங்கள உடனே ஹாஸ்பிடல் கூட்டு போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் தெளிவா எடுத்து சொல்லிடுறாங்க. சோ இப்ப ரிக் அண்ட் ஜான் பேசுறாங்க. ரிக் சொல்றாரு, ஆக்சுவலி நானும் ஜானும் பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பசங்களா வெளியே கூட்டிட்டு வருவோம், அப்படி வெளியே கூட்டிட்டு வந்த உடனே எங்க கிட்ட இருந்து டேவிஸ் எல்வர்ட்ஸ் அவரும் எங்க கூட தான் வருவாரு, டீமோட மத்தவங்க எல்லாருமே அடுத்தடுத்த சாம்பர்ல இருப்பாங்க. சோ ஒவ்வொருத்தரா அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு கை மாத்தி பசங்களை கொண்டு வருவோம். வெளியே வந்த உடனே இங்க தாய்லாந்துடைய நேவி படைகள் அவங்கள வந்து அழகா கூட்டிட்டு போய் ஹெலிகாப்டர்ல ஏத்தி அவங்கள ஹாஸ்பிடல் கூட்டு போயிருவாங்க. சோ இதே மாதிரி தாய்லாந்து குகையில மாட்டின அந்த 12-13 பேரையும் மீட்டதுல இந்த ஹாரிஸ் டாக்டர் ஹாரிஸ்க்கு தான் மிகப்பெரிய முக்கிய பங்கு இருக்குது. சோ அதனால தான் அவர் பேரை வச்சு ஒருத்தவங்கள நடிக்க வச்சாங்க. சோ அவர் தான் இப்ப அந்த டாக்டர் ஹாரிஸ் தான் மெயினான ஆளு. அவர் அப்படியே உள்ள போறாரு. அவர் ஆக்சுவலி சொல்றாப்ல, இங்க பாருங்க நான் பசங்களுக்கு மயக்க மருந்து கொடுத்துருவேன், சாம்பர் பை சாம்பரா அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா பண்ணி வெளியே கூட்டிட்டு வந்தே ஆகணும், என்ன நடந்தாலும் சரி பசங்களை இந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்றாரு. சோ இது ஒரு நல்ல விஷயம். அவர் அப்படியே போறாரு. அப்படி போகும்போது கூட அந்த சாமியை பார்த்துட்டு போறாப்ல. சோ இப்போ இங்க காட்டுறாங்க. சோ இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பமாகுது. சோ நம்மால உள்ள போன உடனே அப்படியே மெதுவா பாக்குறாரு. அதே நேரத்தில் அவர் ஃப்ரெண்ட் சொல்ற, இங்க பாருடா இது மாதிரி நீ நிறைய தடவை பண்ணிருக்க, நீ ஒன்னும் பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் எனக்கு தெரியும், சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க போறாரு. அங்க போனா என்னன்னா சாம்பர் 9க்கு போயிட்டாரு. இவர் என்ன பிரச்சனை அப்படின்னா உள்ள பாத்தீங்கன்னா ரிக் இருக்காப்ல, அவர் வந்து டாக்டர் ஹாரிஸ் இங்க ஆல்ரெடி பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றாங்க. என்னடான்னு பார்த்தா யாரை வந்து ஃபர்ஸ்ட் கூட்டு போலான்னு இருந்தாங்க, மார்க்குங்கிற பையனை தானே, அவன் ரொம்ப ரொம்ப சின்ன பையன் இருக்கிறதுல. என்ன பிரச்சனை அப்படின்னா இருக்கிறதுல அவன் சின்ன பையனா இருக்கிறதுனால அந்த மாஸ்கோட சைஸ் வந்து பத்தல, சோ ரொம்ப லூஸா இருக்கு. அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இவர் ஹாரிஸ் வந்துட்டு இல்ல இவனை வெயிட் பண்ண சொல்லி அடுத்த தடவை வர்றப்ப நான் வேற ஒரு மாஸ்க் எடுத்துட்டு வரேன், செட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அவர் சொல்றாரு, இல்ல இதான சின்ன மாஸ்க் நாங்க இருக்கல அப்படின்னு. புரிஞ்சுக்கோயா அப்படின்னு அவர் சொல்றாரு, இங்க பாரு அடுத்த ரவுண்ட் நீ போவேன், ஏன்னா சின்ன மாஸ்க் எடுத்துட்டு வர்றப்ப கண்டிப்பா கூட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மார்க்க. அவனும் ஓகே சொல்லிடுறான். சோ உடனே கோச் என்ன பண்றாரு அப்படின்னா, டே நோட் இங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இவன் தான் ஆர்டர் படி போனோம் எடுத்து அப்படின்னு. அடுத்து இவன் எல்லாத்தையுமே சொல்றாரு. என்ன அப்படின்னா அதாவது வந்து என்னன்னா பசங்க எப்படி செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா ரொம்ப தூரத்துல வீடு இருக்கிறவங்க அவங்க தான் முதல்ல போகணும், அப்படின்னா தான் மத்த பேரண்ட்ஸும் பயப்பட மாட்டாங்க, தைரியமா இருப்பாங்க அப்படிங்கறத பசங்களே செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு. அவர் அப்படியே பாக்குறாரு, பரவாயில்லப்பா இந்த பசங்க உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கான பசங்க அப்படிங்கறதை ஒத்துக்கிறாரு. சரி அந்த பையனை அங்க அனுப்பிச்சு அப்படின்னு அவர் போனோடனே இவர் நம்மளுடைய கோச் வந்து கூப்பிடுறாரு, எல்லாரும் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி. சோ கோச் வந்து கூப்பிட்டோன்னே எல்லாரும் அப்படியே அசம்பிள் ஆகி அப்படியே பாக்குறாங்க, எல்லாரும் ரெடியா அப்படின்னு. ரெடி ஓகே வாங்க
வைல்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இதை பண்ணிட்டு அப்படியே சேர் ஆஃப் மாதிரி பண்ணிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. எல்லாரும் கட்டி பிடிச்சி அவனை வந்து வழி அனுப்புறாங்க. நம்ம நோட் அப்படியே மெதுவா போறான். போனோடனே அவர் வந்து பாக்குறாரு. டாக்டர் வந்துட்டு இங்க பாருப்பா இந்த டேப்லெட் சாப்பிட்டு டேப்லெட் ஆஃப் கொடுத்துறாரு. சாப்பிட்டு முடிச்சோன்னே இங்க பாரு உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவேன், கொஞ்ச நேரம் சும்மா இரும்பு கடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னா அவனும் ஓகே ஓகே அப்படின்றான். சோ இன்ஜெக்ஷன் போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா மயக்கத்துக்கு போயிடுறான் பையன். சோ மயக்கத்துக்கு போனோடனே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த செட்டப்பான மாஸ்க் கீஸ்க் எல்லாத்தையுமே மாட்டிட்டு அப்படியே தண்ணியில வச்ச வாக்கிலே அவர் வந்து அப்படியே திரும்ப படுக்க வச்சு அந்த மூச்சு விட வைக்கிறாரு. சோ அவர் 1 2 3 4 நின்னுட்டு இருக்காரு. அங்க இருக்கிறவங்க கேக்குறான் என்ன பண்றாரு டாக்டர் அப்படின்னே, இல்ல அவன் வந்து இப்ப மயக்கத்துல இருக்கான், ரெண்டாவது அண்டர் வாட்டர்ல இருக்கான், இப்போ ஆட்டோமேட்டிக்கா அவனோட பாடி மூச்சு விட ஆரம்பிக்கணும். சோ அதுதான் விஷயம் அப்படின்னே கரெக்டா அந்த மூச்சு விட ஆரம்பிச்சானா. ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்ப நீங்க இணைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைவர்ட்ட அப்படியே இணைச்சுக்கிறாங்க. இணைச்சிட்டு இங்க பாருங்க அடுத்ததுல வந்து கிரேக் இருப்பான். சோ அவன் உங்களுக்கு எல்லா இதுவும் பண்ணி கொடுப்பான். ரெண்டாவது விஷயம் இது நடக்கணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கணும், மறந்துடாதீங்க போங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அவங்களும் அப்படியே அழகா போறாங்க. சோ அந்த பையனை வந்து அழகா கொண்டு வந்து இருக்காங்க. பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சேஃபா அந்த ரோப்பை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்காரு. சோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே வந்து சர்ச்சில் ஒரு பக்கம் வந்து வேண்டிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொருத்தரா வேண்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படா எப்படியாவது பசங்க வந்துடணும்னு மக்கள் எல்லாம் ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சொல்ல போனா இந்த விஷயம் நடக்கிறப்ப உலக நாடுகள் எல்லாமே இந்த விஷயத்தை கவனிச்சது. அங்க இருக்கக்கூடிய பசங்க எப்படியாவது உயிரோட வெளியே வரணும் அப்படின்ட்டு எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. அதே மாதிரி உயிரோட வர்றாங்க. சோ பாத்தீங்க அப்படின்னா முதல் பையனை கொண்டு வர்றாங்க. சோ இப்போ என்னன்னா மத்த சாம்பர்ஸ்ல 3 4 2 இந்த சாம்பர்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாமே டைவர்ஸ். இங்க இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து இந்த ஆர்மியை சேர்ந்தவங்க, தாய்லாந்து ஆர்மியை சேர்ந்தவங்க. சோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா எல்லாருமே பார்த்து அந்த ஒரு பையனை வெளியே கொண்டு வர்றாங்க. சோ நம்மளுடைய நோட்டை அப்படி வெளியே கொண்டு வரும்போது எல்லாரும் பாக்குறாங்க. கடைசியில் இங்க வரவும் ஃபர்ஸ்ட் சாம்பர் வரவும் ஒரு பையன் வெளியே வந்துட்டான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே சாக்காய் பாக்குறாங்க. அதே நேரத்தில் எல்லாருக்கும் இந்த தகவலை சொல்றதுக்காக நம்மளுடைய கவர்னரே போறாரு. அவர் போய் அங்க இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் 5 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பையனை நாங்க உயிரோட மீட் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை கேட்ட உடனே மக்கள் எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அங்க இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. கவலைப்படாதீங்க அந்த பையன் வந்து ஹாஸ்பிடல் கொண்டு போயாச்சு. அவனோட ஹெல்த் ரீதியா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இனி எல்லா ஆபரேஷனும் முடிஞ்சு எல்லா பசங்களையும் வெளியே கொண்டு வந்த பிறகு நான் உங்களை பண்பரம் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேரா அடிச்சுக்கிட்டே வராரு. கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வெளியே கொண்டு வந்துட்டாங்க. அதே நேரத்தில் இங்க பேரண்ட்ஸ் பேசிட்டு இருக்கும்போது இல்ல 5 பேரை கூட்டாங்க, பட் எந்த பேரையுமே வந்து வெளியே விடாம வச்சிருக்காங்க, யாரை கூட்ட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்தில் இங்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இருக்கிறதுல சின்ன பையன் யாரோ அவனுக்கு மட்டும் தான் மாஸ்க் பத்தலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அங்க இருக்கிற நம்ம தைத்தனுடைய அம்மா அழுகுறாங்க. ஐயோ தைத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் பக்கத்துல இருக்க அம்மா வந்துட்டு இல்ல தைத்தன் தான் சின்ன பையன் யார் உங்ககிட்ட சொன்னது. ஆக்சுவலி அப்படியே திரும்பி பாக்குறாங்க. நம்ம மார்க்கோட அம்மா தான் அப்படியே பாக்குறாங்க. சோ நம்ம மார்க்கு தான் ஆக்சுவலி திரும்பவும் மாஸ்க் பத்தாம போயிருது. என்ன அப்படின்னா அவன் தான் இருக்கிறதுல சின்ன பையன். அங்க அப்படியே பாக்குறாங்க. கடைசியா ஒரு பையன் மட்டும் கூட்டிட்டு வராங்க. இந்த பையன் 6வது பையன். சோ அதே நேரத்தில் அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க நீங்க பாருங்கடா நீங்க எல்லாருமே வந்து நாளைக்கு காலையில தான் போவீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன் அப்படின்னு கேக்குறப்ப ஏன்னா டைவர்ஸ்க்கும் கொஞ்சமாவது ரெஸ்ட் வேணும்ல பாவம்ல அப்படின்றாங்க. ஆமால அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்களும் கவலைப்படாதீங்களா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி எல்லாம் தைரியமா தான் அனுப்புறாங்க. சோ அதே நேரத்தில் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சின்ன பையன் மார்க்கு மட்டும் மாஸ்க் கிடைக்கல. அங்க கிடைக்கிற மாஸ்க் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. இது வரைக்கும் கிடைச்சதுல இது ஒண்ணுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்குது. ஆனா இது சரியில்லையே, இது வந்து சின்ன பசங்க விளையாடுற மாஸ்க் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே இது எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப இல்ல தொடர்ச்சியா அவங்களால டைவ் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் அவங்க டைவ் பண்ணிட்டாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் வெளியேற்றிட்டு அவங்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து ஆகணும், நாளைக்கு காலையில தான் திரும்ப ஆரம்பிக்கணும் அப்படின்றாங்க. இப்போ என்ன அப்படின்னா இவங்க இந்த 6வது பையனை கூட்டிட்டு வர்றாங்கல்ல, இதுல ஒரு பிரச்சனை வருது. அவன் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா கரெக்டா அந்த 7வது to 6வது சாம்பர் கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா அவனுடைய மூச்சு நின்றுது. சோ அங்கனக்குள்ளதான் நம்ம ஹாரிஸோட ஃப்ரெண்ட் வந்து இருக்காப்ல. அவர் பாக்குறாரு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பாக்குறாங்க. டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் கழட்டி எல்லாத்தையும் சரி பார்த்துட்டு இருக்காங்க. பட் அந்த நேரத்துல நம்ம ஹாரிஸும் வந்துறாரு. என்னாச்சு அப்படின்னா இல்ல இவன் வந்து மூச்சு விடல அப்படின்னு அவர் முதல்ல அவனை ஹீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த கவர் எல்லாம் சுத்தி அப்படியே அவர் கட்டி பிடிச்சிக்கிறாரு. இவனுக்கு ஏதோ செஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருந்திருக்கும் போல நான் சரியா கவனிக்காம விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்துல டைமிங் செட் பண்ணுன்னு சொல்லி செட் பண்ணி பாக்குறாரு. 20 நிமிஷம் ஆச்சுரா அப்படின்றப்ப அப்பதான் கவனிக்கிறாரு அவர் வந்து இல்ல இவனுடைய மூச்சு வந்து நார்மல் ஆயிடுச்சு. சோ திரும்ப மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் டோஸ் கொடுத்துட்டு இவனை கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து அவனுக்கு மருந்தை கொடுத்து திரும்ப கூட்டிட்டு போறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கூட்டு போறாங்க. சோ இவன் பேர் வந்து நைட். ஆமாங்க இந்த பையனை வந்து அவரை எப்படியோ கஷ்டப்பட்டு வெளியே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தோடனே எப்பயும் போல ஆம்புலன்ஸ் ஏற்றி டக்குனு ஹெலிகாப்டர்ல கொண்டு வந்து ஹெலிகாப்டர்ல மாத்தி அப்படியே கொண்டு போறாங்க. சோ எல்லாரையும் வந்து தூரமா தான் வச்சிருக்காங்க, யாரையுமே பார்க்க விடல. சோ இன்னைக்கு இன்னொரு பையனை கொண்டு வந்தாங்க அப்படின்னு அவளுடைய பேரை அடிச்சிடுறாங்க. அதே நேரத்தில் இங்க நம்ம ஹாரிஸ் வந்தானே என்னாச்சு அப்படின்னு கேட்டு வரும்போது இல்ல அந்த பையன் நைட் வந்து நல்லா மூச்சு விடுறான், ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஹாஸ்பிடல் கூட்டு போயிருக்காங்க அப்படின்றான். அப்பாடா அப்படின்னு அவர் அப்படியே ரிலாக்ஸ் ஆகுறாரு. இப்போ என்ன அப்படின்னா அந்த கெல்லி பொண்ணு வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுது. செக் பண்ணிட்டு தண்ணியோட அளவு வந்து அதிகமாயிருச்சு. அதே நேரத்தில் புயல் வந்து வந்துருச்சு. இனிமே நம்மளால வந்து டைவ் பண்ணி உள்ள போக முடியாது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே இந்த பொண்ணுடையும் சொல்லுது. அதே நேரத்தில் அங்க கவர்னர்ட்டையும் சொல்லுது. கவர்னர் அங்க வந்து எல்லாத்தையுமே சொல்றாரு. பட் நம்ம ஹாரிஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா இல்ல யாரும் அந்த பசங்களை சாக விட போறது இல்ல, நாங்க டைவ் பண்ணி கூட்டிட்டு வந்துருவோம் அப்படின்றாங்க. பட் அப்பதான் சீஃப் சொல்றாரு இல்ல தண்ணி வந்து அதிகமானதுனால இப்ப நிறைய புது சாம்பர்ஸ்க்கு போயிருக்கோம், அதனால உங்களை திசை மாத்தி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே நேரத்தில் மணலோட இதுவும் ரொம்ப இதா இருக்கும், விசிபிலிட்டி ஜீரோ, சுத்தம் ஜீரோவா இருக்கும். உங்களால பார்க்க கூட முடியாது, அப்புறம் எப்படி வந்து உங்களால பண்ண முடியும் அப்படின்றப்ப நாங்க யாரையும் சாக விட மாட்டோம், நாங்க பண்ணுவோம் அப்படின்றாங்க. அதே நேரத்தில்
நேரத்துல அங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோச்சை தான் ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு வரதுக்காக போறாங்க மறுநாள் காலையில. அங்க பார்த்தா அவர் வந்து இல்ல நான் போகல அப்படின்றப்ப இல்லப்பா இப்ப சூழ்நிலை மாறிடுச்சு, தண்ணியோட அளவு வந்து மாறிக்கிட்டே இருக்கு, இப்ப நாங்க அந்த இடத்துல டைவ் பண்ண முடியும் பட் உங்களால பண்ண முடியாது, சோ அதனால இருக்கிறதுலே பெரிய பையனான நீ போய்தாகணும் அப்படின்றாங்க. இல்ல ஒரு டீம் கோச்சா இருந்தா நான் வந்து எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு பின்னாடி தான் போகணும், இப்படி நான் போக கூடாது அப்படின்றாரு. இல்ல இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் மாறிடுச்சு, நீ போய்தாகணும், ஒருவேளை நீ எடுக்கிற இந்த முடிவு நாளைக்கு தப்பா போச்சுன்னா அப்பயும் உன்னை தான் சொல்லுவாங்க, தயவுசெய்து இப்ப கிளம்புன்னு சமாதானப்படுத்தி நம்மளுடைய கோச்சை தான் அனுப்புறாங்க. சோ இந்த கோச்சையும் அழகா கூட்டிட்டு போறாங்க. சோ ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப இருக்கிறது ரெண்டே பேர் தான். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க், இன்னொன்னு வந்து நம்மளுடைய டைட்டன், இவன் மட்டும் தான் இருக்கான். சோ இப்ப நம்ம டைட்டன் வந்து ஒரு மாதிரியா உட்கார்ந்து இருக்கும்போது மார்க் தான் போய் பக்கத்துல உட்கார்றான். இங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹாரிஸ் தனியா உட்கார்ந்து இருக்கும்போது இவர் தான் போறாப்ல. என்னாச்சு ஹாரிஸ் ஏன் ஒரு மாதிரியா உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்றப்ப ஓகே தான், ஒண்ணு இல்ல உனக்கு பசங்க எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு. இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க அப்படின்னு. சரி உன் பசங்க இந்த மாதிரி மாட்டி இருந்தா அவங்கள வெளியே போக முடியாது, கூட்டு போக முடியாது அப்படின்னு சொன்னா எப்படி சொல்லுவேன் நீ அப்படின்னு. நான் உண்மையை சொல்லுவேன், தைரியமாவும் சொல்லுவேன், அதே நேரத்துல கவலைப்படாதீங்கிறதையும் சொல்லுவேன் அப்படின்றாரு. சோ இது எல்லாத்தையும் சொன்ன உடனே அவர் அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாரு. இங்க கூட கேக்குறா நம்மளுடைய மார்க் தான், ஏன்டா ஒரு மாதிரியா உட்கார்ந்துருக்க அப்படின்னு. இல்ல எனக்கு தண்ணில முழிகிறோம்னு பயமா இருக்குடா அப்படின்றப்ப இங்க பாரு, உண்மையான தைரியசாலிக்கு அழகு வந்து பயப்படாம இருக்கிறது இல்ல, பயந்தாலும் அதை தைரியமா எதிர்கொள்றதா உண்மையான தைரியசாலிக்கு அழகு. நீ ஒரு உண்மையான தைரியசாலி, கண்டிப்பா உன்னால எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் இவனுக்கு வந்து அழகா வந்து ஒரு இது கொடுத்து அனுப்புறான் பாருங்களேன். நம்ம தைத்தனும் அப்படியே போறான், அடுத்து அவன் தான் போகணும். சோ அவனையும் வந்து ரெடி பண்ணிட்டாருங்க. பட் என்னன்னா பய உள்ள பூரா வந்து சாப்பாடா ஒளிச்சு வச்சிருக்கு, என்னது இது எல்லாத்தையும் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. அதே நேரத்துல அது எல்லாத்தையும் எடுத்துட்டு சரி ஓகே பாத்துப்பாங்க அப்படின்னு. அதே நேரத்துல அவரும் சொல்றாரு இங்க பாரு டி ஜங்ஷன்ல நம்மள வாட்டர் ரொம்ப புஷ் பண்ணுது, பார்த்து ஜாக்கிரதையா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தைத்தனையும் வந்து உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. அவனையும் வந்து எப்படியே வெளியே கொண்டு போயிடுறாங்க. இப்ப இருக்கலே பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா மார்க், அவன் தான் இருக்கலே ரொம்ப ரொம்ப சின்ன பையன், அவனுக்கு மாஸ்க் செட் ஆகல. இப்போ ஒரு புது மாஸ்க் கொண்டு வந்திருக்காங்க. சோ இப்போ என்ன அப்படின்னா அதை செட் பண்ணி பாக்குறாங்க. அதாவது இவங்க கொஞ்சம் சின்ன பிரச்சனை ஆகுது. என்னன்னா அதுவுமே பத்தல, திரும்பவும் எப்படியே கஷ்டப்பட்டு அந்த மாஸ்க செட் பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம மார்க் என்ன சொல்றான் அப்படின்னா பரவாயில்ல டாக்டர் ஹாரிஸ்ட சொல்லுங்க, எல்லாமே விதிப்படி தான் நடக்கட்டும், நான் போறதுக்கு தயாராயிட்டேங்கிறத மட்டும் சொல்லுங்க அப்படின்றான். சோ அதை வந்து சொல்றாரு ஓகே முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிட்டோம், தண்ணி உள்ள போகாதுங்கிற தைரியத்துல அந்த பையனை கூட்டிட்டு கிளம்புறாங்க. பட் இங்க தான் மிகப்பெரிய பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஏன்னா தண்ணியோட அளவு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாயிருச்சு, இவன் ஒருத்தனை கூட்டு போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ இப்போ என்ன அப்படின்னா அந்த பையனை அழகா கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல மத்தவங்க எல்லாருமே ரெடியாகி கிளம்புறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா போங்க, நான் பின்னாடியே வர்றேன் அப்படின்னு அவரும் சொல்றாரு டாக்டரும். சோ எல்லாருமே ஒரு வெளியே கிளம்புறாங்க. அதே நேரத்துல நம்மளுடைய ஹாரிஸும் வெளியே வந்தோடனே அவருடைய பார்ட்னர் இருக்காரு, டேய் நீங்க என்னடா பண்றீங்க, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன், வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எல்லாம் போய்கிட்டு இருக்காங்க. சோ இப்போ என்ன அப்படின்னா அந்த பையனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அங்க கூட பாத்தீங்க அப்படின்னா சில பிரச்சனைகள் ஏற்படுது. ஏன்னா விசிபிலிட்டி சுத்தமாவே இல்ல. அதே நேரத்துல இங்க டாக்டர் வந்துறாரு, வாங்க போலாம் அப்படின்றப்ப இல்ல சார் கடைசி பையன் இன்னும் வரவே இல்லை, நாங்க அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. என்ன சொல்றீங்க கடைசி பையன் வரலையா, எனக்கு முன்னாடி தான் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, திரும்ப இவர் உள்ள டைவ் பண்ணி உள்ள போறாப்ல. இப்போ இவர் உள்ள போனவர் அப்படியே உள்ள போய் பார்த்துக்கிட்டே இருக்காரு தேடிக்கிட்டு. அதே நேரத்துல அங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பையன் வந்து மூச்சு விடுறது கம்மியா இருக்கு, ஏன்னா ஷான் பேரல் முட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு அந்த டைவரும். அப்புறம் டக்குன்னு வந்து இவர் வர்றதை பார்த்துட்டு உள்ள போய் அவரை கூட்டிட்டு வர்றாரு. இல்ல நான் இந்த மாதிரி ஷான் பேரல முட்டிட்டேன், அதனால மூச்சு கொஞ்சம் கம்மியா விடுறா அப்படின்றப்ப இங்க பாரு இதெல்லாம் நடக்கிறது சகஜம் தான் இந்த மாதிரி விஷயத்துல, நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல, நீ தைரியமா முன்னாடி போ, நான் இவனை பாதுகாப்பா கூட்டிட்டு வரேன், நீ வந்து எக்காரத்தை கொண்டு கண்ணை திறந்து பார்த்து போன்னு நினைக்காத, அந்த கயிறை கரெக்டா பிடிச்சிக்கிட்டு போ லைன்லயே, வேற வழியே இல்ல, ஏன்னா மணல் எல்லாத்தையும் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்குது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பையனுக்கு இன்னொரு டோசேஜ் கொடுத்துட்டு அந்த பையனை அழகா இவர் வந்து தூக்கிக்கிட்டு கிளம்புறாரு. இப்ப இவர் கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வராரு. அதே நேரத்துல தண்ணியை பம்ப் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அந்த ப்ராசஸ் நிக்குது, ஏன்னா மோட்டர் வந்து பஸ்ட் ஆயிருச்சு. சோ அதனால தண்ணி அவங்களால பம்ப் பண்ண முடியல. இங்க ஆல்ரெடி மோஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. இப்ப ஹாரிஸ் மட்டும் தான் வரணும் அந்த பையனை கூட்டிட்டு, எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவருக்காக. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியோட அளவு அதிகமாக ஆரம்பிக்குது. அதே நேரத்துல நம்மளுடைய லூக் தான் அங்க இருக்காப்ல, அவர் அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காரு. எல்லாம் வந்தோடனே தண்ணி எல்லாம் வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் கிளம்புங்கடா கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. சாம்பர் 2ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிருச்சு, இருக்கிற எல்லாத்தையும் அடிச்சு பத்தி விட்டுக்கிட்டு இருக்காரு. சோ ஆல்மோஸ்ட் எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. இப்ப ஹாரிஸ் மட்டும் தான் வரணும், கடைசி பையனான மார்க்க கூட்டிட்டு வரணும். சோ இப்போ என்ன அப்படின்னா எல்லாருமே பயந்துட்டாங்க, அங்க இருக்கவங்க எல்லாமே வெளியே போயிட்டாங்க, எல்லாம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கேவுக்கு வெளியே. ஏன்னா தண்ணியோட அளவு இருக்கு அதிகமாக இவரையும் பிரஷர் பண்ணிக்கிட்டே இருக்கு. அவரும் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு பிரஷர் கொடுத்து வந்துகிட்டே இருக்காரு. கடைசியா ஒரு வழியா அவர் அந்த கிரீன் கலர் கயிறை வந்து பிடிக்கிறாரு. சோ அது என்ன வந்துச்சுன்னா சேஃப் ஜோன்குள்ள வந்துட்டாங்கன்னு அர்த்தம். வெளியவும் வராரு. அதே நேரத்துல இவங்க மார்க்கோட அம்மா தான் ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்து பாத்துட்டாங்க, அங்க இருக்கிற சோல்ஜர் தான் நிப்பாட்டி வச்சிருக்காரு. அதே நேரத்துல எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம மார்க்க வெளியே கொண்டு வர்றாங்க. ஆல்மோஸ்ட் அவன் வந்து எப்படி சொல்றது கோமா போற ரேஸுக்கு வந்துட்டான். அப்படியே அங்க இருக்கிறவங்க பார்த்து தூக்கிட்டு வந்து அப்படி வைக்கிறாங்க பாருங்க. மார்க்கோட அம்மாவும் பாக்குறாங்க மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே டாக்டர்ஸ் எல்லாத்துமே செக் பண்றாங்க. சோ அந்த பையனை அங்க வந்து எல்லாமே கழட்டிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. டாக்டர்ஸும் சார் அவனுக்கு வந்து பல்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க, உயிரோட தான் இருக்கான் அப்படின்றாங்க. சோ எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அப்படியே இங்க வெளியே தூக்கிட்டு வந்தோடனே அங்கதான் சொல்றாரு 13 ஒயில் போட்ஸ் வெளியே வந்தாச்சு, அதுவும் உயிரோட அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சோ எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அவங்க எல்லாரும் வெளியே வந்தது பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 10
2010-2018 கிட்டத்தட்ட ஒரு 18 நாள் அந்த கேவுக்குள்ள அந்த 13 பேர் இருந்தாங்க. சோ அவங்க கூட சில ரேஞ்சர்ஸும் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே இருந்ததா ஓரளவுக்கு இவ்வளவு தூரம் காப்பாத்தி கொண்டு இருந்தது. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா அங்க இருந்த யாருக்குமே மரணம் ஏற்படல, சாம தவிர. மத்தபடி எல்லாருமே உயிரோடு மீட்கப்பட்டாங்க. சோ இப்படித்தான் அங்க அந்த குகைக்குள்ள போன 13 பேரையும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பல தடைகளை தாண்டி அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மற்றும் மற்ற நிறைய கவர்மெண்ட்ஸோட சப்போர்ட்டோட அந்த 13 பேரையும் உயிரோட மீட்டெடுத்தாங்க. 2018 வருஷம் ஜூலை மாதம் 10ஆம் தேதி தான் அவங்க எல்லாருமே வெளியே வந்தாங்க. சோ 18 நாட்கள் உள்ள இருந்தாங்க. இது உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு சம்பவம் தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எல்லா நாடுகளுமே ஹெல்ப் பண்ணாங்க, நிறைய விஷயத்துல, ஃபுட்டா இருக்கட்டும், நிறைய விஷயத்துல. சோ அது மாதிரி தான் எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருமே அவங்க வந்து பாராட்டி இருக்காங்க. சோ ஒரு வழியா அந்த பசங்க வெளியே வந்துட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். இப்போ அந்த பசங்க எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எண்ட் கிரெடிட் சீன்ல ஒவ்வொருத்தரையும் காட்டுறாங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.